ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் எதாவது பார்க்கணுன்னா ஆக்சுவலி டேட் 22 சிஏ இன்டர் எக்ஸாம் வந்து 17 எழுதுனேன். அந்த 20த்தையும் வந்துட்டு திருப்பூரில் ஓரியன்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம இன்டர் வந்துட்டு அட்டன் கொடுத்துட்டா ஓரியன்டேஷன் ஐடிடி கோர்ஸ் பண்ணால் எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அது சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஓகே, நான் 20th ஓரியன்டேஷன் ஸ்கீமில் வந்துட்டு திருப்பூரில் ஜாயின் பண்ணேன். நீங்கள் டேட் 22 ஆக்சுவலி 3 days போயிடுச்சு. நான் ஒவ்வொரு டேவும் என்ன நினச்சி சொல்லிட்டு அப்லோட் பண்ணான்னு நினச்சேன். பட் ஐ ஹேவ் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் பண்ண முடியல. பட் இன்றைக்கி நான் 3 டேயில் என்னென்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் டு அப்லோட் இட். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 3 நாளுமே ஒரே ஒரு காமனான திங்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, வி ப்ளே அ லாட் ஆஃப் கேம்ஸ் அண்ட் ஹேப்பன் எ லாட் ஆஃப் ஃபன்ஸ். இந்த மூணு நாளுமே நிறைய கேம் விளையாட ஃபன்ஸ் இருந்துச்சு. அது போக என்ன எக்ஸ்ட்ரனலாக கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நாள் வந்துட்டு ஒரு டைமை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, நமக்கு இருக்க பர் டே 24 ஹவர்ஸில் எந்தெந்த ஒர்க்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ஃபஸ்ட்டு எந்தெந்த ஒர்க்கு செய்யணும்னு சொல்லிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. செகண்ட் டேயில் என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணுறது, ஒரு நிறையா சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி டெசிஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அது போக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லீடராக மாற நம்ம மனுஷனுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அண்ட் இன்றைக்கி தேர்ட் டே இன்றைக்கி என்ன சொல்லி தந்தாங்கன்னா, லைஃபுக்கு ரொம்ப மச் நீட்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சில பல டாபிக்ஸ் பற்றி சொன்னாங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி ஓகே, அது உங்களுக்கே தெரியும் டைம் என்னென்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. தெரியாதவங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். செகண்ட், ஒரு லீடர்ஷிப்பாக மாற ஒரு மனுஷனுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வேணும்னு சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, அதில் சில பல கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்கள்கிட்ட அந்த ஹேபிட்ஸ் இல்லைன்னா யூ கேன் ட்ரை டு லேர்ன் தட் டாபிக்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு கிளாரிட்டி, உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி நல்லா கிளாரிட்டி இருந்தால் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து கான்ஃபிடென்ட், நீங்கள் உங்கள் ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கணும். அண்ட் தேர்டு செல்ஃப் அவேர்னஸ், நீங்கள் பண்ணுற எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது தெரிஞ்சு பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து செல்ஃப் கண்ட்ரோல், நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா அது ஃபஸ்ட்டு உங்கள் மேலே கண்ட்ரோல் இருக்கணும். உங்கள் மேலே அது கண்ட்ரோல் இருந்தால் தான் யூ ஹேவ் டு டூ த லாட் ஆஃப் திங்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குதுல்ல, அந்த தப்பை வந்துட்டு நீங்களே ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி இல்லை மற்றவங்க ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்கன்னா அந்த தப்பை நீங்கள் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் கைஸ். இந்த மாதிரி நிறையா சொன்னாங்க. நான் இப்போயே பாதி மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதனால தான் அந்த அன்னன்னைக்கு பண்ணுற ஆக்டிவிட்டி, அந்த அன்னைக்கு கற்றுக்கிற திங்ஸ் வந்துட்டு நான் உடனே செல்ஃப் டாக்குமெண்ட்டாக பண்ணி அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். பட் எனக்கு அந்தளவுக்கு நான் டைம் இல்லை, நான் அந்த அளவுக்கு டைமை வேஸ்ட் பண்ண கூட சொன்னதும் என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இன்றைக்கிலேருந்து கரெக்டாக பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்டு மற்ற என்ன கற்றுக்கணும், இந்த ஓரியன்டேஷனோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, நாங்கள் எல்லாத்துக்குமே இருக்க ஒரு ஸ்டேஜ் ஃபீலை வந்துட்டு போக்கணும். ஏன்னா ஏஜ் ஃபீலை போக்கணும், எங்களுக்குள்ளே எப்படி கான்ஃபிடென்ட் எப்படி பில்டு பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ் பர் நான் இப்போ உங்கள் சொன்னேன் இல்லை, இதுலேயே நான் நிறைய திங்ஸை விட்டுட்டேன் பிகாஸ் ஆஃப் திஸ் டைம் ஸ்லாப் மிஸ் ஆனதுனால. ஓகே, நான் நாளையிலேருந்து கரெக்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகேடா, இதனால் நான் என்னடா கற்றுக்கிறேன், நீ எப்பயும் போல ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் ஏதோ கற்றுக்கணும்னு சொல்லுவீங்கள, இந்த வீடியோவில் நாங்கள் என்னடா கற்றுக்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் உங்களோட டேயில் வந்துட்டு ஒவ்வொன்றும் நான் விஷயத்தை அன்னன்னைக்கே ஒரு சின்ன பேப்பரில் அன்றைக்கி என்ன கற்றுக்கிறேன்னு நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது இப்போ நான் பார்க்குறேன் இல்லை, நான் 3 days கிளாஸ் பண்ணேன், இந்த 3 days நான் என்ன லேர்ன் பண்ணின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு கரெக்டான ஒரு வேலை உங்களுக்கு கன்வே பண்ணல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் டெய்லி ஒவ்வொரு நாள் வந்துட்டு ஏதோ ஒரு புதுசாக கற்றுக்கிட்டு தான் இருப்பீங்க. அந்த என்னென்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டீங்க, அந்த டே எண்டில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே செல்ஃப் டாக்குமெண்ட் பண்ணலாம், ஏதோ எழுதி வைக்கலாம், இல்லை நோட் பண்ணி வைக்கலாம். ஸோ இட் வில் ஹெல்ப் யூ டு அது உங்களுக்கு இப்போ ஹெல்ப்னு தெரியாது, பட் இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா யூ ரீகெயின் சம்திங், அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ கைஸ், பி மோட்டிவேட்டட், ஃபீல் மோட்டிவேட்டட், ஹரிஷ்குமார். இன்ட்ரோட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு செல்ஃப் டாக்கபிள், சாரி ஃபார் தட், அந்த மாதிரி இருக்க ஒவ்வொரு ஸ்டேஜ் ஃபீலை போக்கணும். ஒரு சில பேர் நெர்வஸாக இருந்தாங்கன்னா அதை வந்துட்டு அதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. The whole shit is கட்டும் இப்போ இருந்து ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வேறு என்னென்னா காய்ஸ், ஒரு ஆக்டிவிட்டி எப்படி குரூப்பாக பிரித்து செஞ்சு அண்ட் தேங்க்யூ காய்ஸ், பி மோட்டிவேட்டட், ஃபீல் மோட்டிவேட்டட், ஹரிஷ்குமார்.